Welcome back to Karthik's Gram. நானும் ப்ளூ போட்டிருக்கேன், கார்த்திக் ப்ரோவும் ப்ளூ போட்டிருக்காரு. ஸ்ரீதர் சார் வந்து டிஃப்ரெண்டான ஒரு கலர் போட்டிருக்காரு. ஆனா அதுக்குன்னு அவர் இங்கிலாந்து சப்போர்ட் பண்றதுன்னு அர்த்தம் கிடையாது. டீட்டெயிலா கேமை பத்தி பார்ப்போம். இந்தியா vs இங்கிலாந்து ஹியூஜ் கான்டெஸ்ட் அட் மும்பை வான்கடே. அப்படியே அந்த பேரே கூஸ் பம்ஸ் அங்கிள். வான்கடே இஸ் ஆல்வேஸ் ஐகானிக் அங்கிள். வாட் எவர் ஸ்டேடியம் யூ சே, பிரிங் இன் நரேந்திர மோடி, யூ சே சேப்பாக், யூ சே எனி ஸ்டேடியம். ஓகே, ஈடன் கார்டன்ஸ் நான் ஒத்துப்பேன், பட் ஈக்குவலி ஆர் பி பெட்டர் than ஈடன் கார்டன்ஸ்னா ஒன்லி திங் ஐ வுட் சே இஸ் வான்கடே. ஆல்வேஸ் ஐகானிக், தலைவரோட கோட்டை. ஸோ இந்தியா vs இங்கிலாந்து இனிஷியல் தாட் சொல்லிருங்க. கிரேட் கேம். வாட் டு யூ எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் போத் டீம்ஸ்? ஸ்ரீதர் சார் அண்ட் தென் கார்த்திக் ப்ரோ. Okay. Yeah, there we go. England against India semi-finals. Super game. Cracker of a game. அது இவங்க வந்து நினைச்சே பார்க்கல. நிறைய பேர் இங்கிலாந்து நான் முதலே சொன்னேன் இங்கிலாந்து வருவாங்கன்னு. யாரும் நினைச்சு பார்க்கல. ட்ரெடிஷ்னலி இங்கிலாந்துக்கு வந்து பாம்பே வந்து வெரி லக்கி கிரவுண்ட். நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா லாட் ஆஃப் நாக் அவுட் கேம்ஸ் தே ஒன் இன் வான்கடே. அது ஒரு பெரிய ஃபேக்டரு. அண்ட் ஆல்சோ அவங்க அந்த அந்த ரெட் சாயில் தே அடாப்ட் வெரி வெல். அந்த டேர்னாக இருக்கட்டும், அந்த ஆடல் ரஷீத் வில் போல் வெரி வெல். த சேம் இஸ் த வில் ஜாக்ஸ், அவரோட போலிங்கும் நல்லாயிருக்கும் அங்கே போலிங். தீஸ் ஆர் த ஃபேக்டர்ஸ் வி ஹாவ் டு கன்சிடர். பட் ஆன் பேப்பர் நீங்கள் பார்த்து வச்சுக்கோ, வெரி லிட்டில் டு சூஸ் பிட்வீன் தி டூ டீம்ஸ். இந்தியா உங்களுக்கு தெரியும், அவங்க வந்து எக்கச்சக்கமாக ஆடிருக்காங்க வான்கடையில். இவங்களுக்கு வந்து நல்லா ஆடக்கூடிய இதுதான். பும்ரா கேன் பி அன் எக்ஸ் ஃபேக்டர். தட் இஸ் அ ஒன்லி டிஃபரன்ஸ். மேபி ஜஃப்ரா ஆர்ச்சர் கேன் ஆல்சோ பி அ டிஃபரன்ஸ் ஃப்ரம் தேர் பாயிண்ட் ஆஃப் வியூ. பட் he is not that, compared to Bumrah, Jafra Archer can leak in the end overs. This is the slight difference which we may say. But man to man, பார்த்தீங்கன்னாக்கா England is well equipped and also they have gone through all the இது வெளியே போய் ஆடிட்டு வந்திருக்காங்க, ஸ்ரீலங்கா ஆடிட்டு வந்திருக்காங்க, டஃப் மேட்சஸ், க்ளோஸ் மேட்சஸ் ஆடி வின் பண்ணியிருக்காங்க. சம்திங் இஸ் கோயிங் தேர் வே. Concern for England is top order batting, the openers batting, I will say. And புரூக் நல்லா ஆடணும் அது. பட் பிள்ளைங்க எல்லாம் நல்லா ஆடுறாங்க. வில் ஜாக்ஸ் வந்து சூப்பராக ஃபினிஷ் பண்ணியிருக்காரு இது வரைக்கும் டோர்னமெண்ட்டில். ஸோ ஐ மீன் ஆஸ் அ பேக்கேஜ் இஃப் யூ சி இங்கிலாந்து இஸ் a very potential threatening side, whereas India on paper is well grounded and India will not change the side. I think so. It's the same side they will play. So they are a very good side. Cracker of a game and also high scoring game, boundary hitting ground, they say வான்கடே. அதனால the team which hits number of sixes, quite a lot of number of sixes, can have a chance because ரெண்டு ஹிட் வெளில எக்ஸ்ட்ராவா அடிக்கிறவங்க வந்து அந்த 10-12 ரன் தான் டிஃபரன்ஸ் இருக்கலாம். திஸ் இஸ் மை கட் ஃபீலிங். யா, ஐ வில் கிவ் இட் டு சொல்லுங்க கார்த்திக் ப்ரோ. யா, ஸோ டு ஸ்டார்ட் வித், வணக்கம் மக்களே. இது வந்து ஒரு கிராக்கர் ஆஃப் கண்டெஸ்டாக இருக்க போது. ஹிஸ்டரியை பார்த்தோம்னா 2022 T20 வேர்ல்டு கப்போட செமிஃபைனலில் இந்தியா வந்து இங்கிலாந்து அடி வாங்கிட்டு தான் வீட்டுக்கு போவாங்க. இங்கிலாந்து கோ ஆன் டு வின் தி டோர்னமெண்ட். 2024 T20 வேர்ல்டு கப்போட செமிஃபைனலில் இந்தியா vs இங்கிலாந்து திரும்ப இதில் வந்து இங்கிலாண்டை வெளியே அனுப்பிச்சிட்டு இந்தியா வில் கோ ஆன் டு வின் தி வேர்ல்டு கப். ஸோ வந்து தொடர்ந்து மூணாவது வேர்ல்டு கப் வந்து T20 வேர்ல்டு கப் செமிஃபைனல்ல இந்தியா இங்கிலாந்து மீட் பண்ண போகுது. ஆல்சோ யா, ரெண்டு டீமுமே ஆல்ரெடி வான்கடையில் ஆடி இருக்காங்க. இந்தியா ஒரு தடவை USA கூட ஆடி இருக்காங்க. அந்த சைடு பார்த்தோம்னா இங்கிலாந்து வந்து 2 தடவை ஆடி இருக்காங்க. ஒன்று வந்து நேபாள் கூட, இன்னொன்று வெஸ்ட் இண்டீஸ் கூட. இங்கிலாண்டோட ஒன்லி லாஸ் ஆஃப் த டோர்னமெண்ட் வந்து வெஸ்ட் இண்டீஸ் கூட, அது அதே வான்கடையில தான் வந்திருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு காசிங் கன்சர்ன்ஸா இருக்குமான்னு தெரில, போக பார்ப்போம். இன்னொன்று நான் இனிஷியலா என்ன சொல்லணும்னு நினைச்சேன்னா, லைக் இவங்க வந்துட்டு லைக் இங்கிலாண்டை பொறுத்தவரை வந்துட்டு எல்லா இதுலையுமே அங்கிள் சொன்ன மாதிரி நிறைய இது வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இங்கிலாந்து வந்து த்ரூ அவுட்டா வந்து ரொம்ப கன்சிஸ்டண்டா 10 out of 10 பெர்ஃபார்மன்ஸ் வந்து த்ரூ அவுட் த டோர்னமெண்ட் பண்ணி இந்த இடத்துக்கு வந்திருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. அவங்க வந்து இந்த கிளட்ச் மூமெண்ட்ஸ் வந்து அவங்களோட இருக்க ரிசோர்சஸ் வச்சு இந்த கிளட்ச் மூமெண்ட்ஸ் வின் பண்ணி வந்திருக்காங்க.
ஸோ ஒரு மேட்ச் தப்பானா அதை சரி பண்ணக்கூடிய ஆள்கள் வந்து அந்தந்த மேட்ச்சுக்கு ஒவ்வொரு ஆள் ஸ்டெப் அப் பண்ணி நல்ல கிளச் மூமெண்ட்ஸை வின் பண்ணி வந்திருக்காங்க. ஸோ பயங்கர கான்ஃபிடென்ட்டா இருப்பாங்க, நம்ம என்ன ஆனாலும் நம்ம பார்த்துக்கலான்ற ஒரு கான்ஃபிடன்ஸோட வராங்க. இந்த சைடு பார்த்தோன்னா ஹோம் கிரவுண்டு, நான் தான் ஹோம் கிரவுண்டு இது வரைக்கும் வந்துட்டேன். இது லாஸ்ட் மேட்ச் வந்து ஒரு பயங்கரமான ஒரு டூ ஆர் டை விளாண்டு அதை இது பண்ண ஒரு நல்ல ஒரு பயங்கர டாமினண்டா ஒரு பயங்கர கான்ஃபிடென்ட்டோட ஒரு டீம் உள்ள வராங்க. ஸோ கிராக்கர் ஆஃப் கான்டெஸ்டா இருக்க போகுதுன்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. போக ஸ்குவாட் அனலைசிஸ்ல டீப்பா பேசுவோம். ஓகே, அப்படியே ஸ்குவாட் பத்தி பேசுறப்போ இங்கிலாந்து வச்சு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஹவு இஸ் இங்கிலாந்து ஸ்குவாட்? இஸ் இட் கன்வின்சிங்? இங்கிலாந்தோட பேட்டிங் பத்தி வந்தோம்னா, ஜாஸ் பட்லர் அண்ட் ஃபில் சால்ட் ஆன் பேப்பர் தே ஆர் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஓப்பனர்ஸ் இன் திஸ் வேர்ல்ட். பட் ஆப்வியஸ்லி கரண்ட் ஃபார்ம் டிப்பு, ரீசெண்டா பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் சாட்டிஸ்ஃபைங்கா இல்ல. ஒரு இங்கிலாந்து ஃபேனா யோசிக்கிறப்போ அது ஒரு வரிங் கன்சர்னா இருக்கலாம். ஸோ மேபி வில் பட்லர் அண்ட் சால்ட் கம் டு ஃபார்ம்? எனக்கு என்னமோ மனசுல தோணுது கண்டிப்பா படும் பட்லருக்கும் சால்ட்டுக்குன்னு. மாட்டிக்கிச்சுன்னா கண்டிப்பா வான்கடையில ஒரு தே வில் கோ ஆல் கன்ஸ் பிளேசிங், பவுண்டரிஸ் வந்து தே வில் ஸ்கோர் மேசிவ்லின்னு எனக்கு என்னமோ உள்ள தோணுது. பட் லெட்ஸ் சி, லெட்ஸ் நாட் ஜம்ப் இன் டு கன்க்ளூஷன்ஸ், லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். அதே மாதிரி பேட்டிங் ஓரளவுக்கு அந்தந்த மேட்ச் வந்து முக்கியமான பிளேயர்ஸ்லாம் ஸ்டெப் அப் பண்ணி நல்லா ஆடி கொடுத்துருக்காங்க. வில் ஜாக்ஸ் கீழே லோவர் த ஆர்டர் நல்லா ஆடி கொடுத்துருக்காரு. யூ ஹேவ் ஜேக்கப் பெத்தல், டாம் பேண்டன் இருக்காரு, நிறைய க்ரூஷியல் பிளேயர்ஸ் அங்கங்க பிச்சன் பண்ணி ஆடி கொடுத்துருக்காங்க. ஸோ ஹவு இஸ் இங்கிலாந்து பேட்டிங்? அப்படியே முடிச்சுட்டு பவுலிங் பத்தி பேசிருங்க. அதாவது இங்கிலாந்து இந்த டாப் ஆர்டர்ல ஆடிக்காதனால, கான்ஃபிடன்ஸ் இல்லாத வர்றதுனால, இட் கேன் பி ஈதர் வே. அக்ரெசிவா ஆட ட்ரை பண்ணுங்க, தே வாண்ட் டு கெட் அவுட் ஆஃப் த த ஜங்கிள் பை ஜஸ்ட் ஹிட்டிங் அவுட் ஆஃப் த இது, அது ஃபார்முக்கு வரா மாதிரி பண்றதும் பண்ணுவாங்க. ரெண்டு பேருமே கேப்பபிள், பட்லர் ஆஸ் வெல் அஸ் சால்ட். பட் அவங்க ஃபெயில் ஆயிட்டா வச்சுங்களேன், இட்ஸ் அ ஹியூஜ் பிளஸ் ஃபார் இந்தியா. that is a main thing for this game. என்ன பொறுத்த வரைக்கும் for India to click, if they can get the openers, because they are continue to be struggling, if they can get, then it can put lot of pressure against India. மொத்தம் பின்னால வரவங்கலாம் அந்த அளவுக்கு ஆடுவாங்கங்கிறது கொஞ்சம் டவுட் எனக்கு. ஏன்னா புரூக் நீ பார்த்தீங்க வச்சுங்களேன், இஸ் அ டெரிஃபிக் பிளேயர், காமிச்சாரு அகேன்ஸ்ட் பாகிஸ்தான். பட் he gives lot of chances and he takes lot of chances. That's the way he plays the game. So you have a chance to get his wicket. அதனால சொல்றேன் நான், நம்ம பேட்மேனுக்குலாம் போலிங் போடலாம், நமக்கு தெரியும் அப்படி போடணும்னு. ஸோ நமக்கு த்ரெட் வந்து சால்ட்டோ இல்லைனாக்கா பட்லரோ, அதை விட்டானாக்கா புரூக், இவங்க 3 பேர் தான் த்ரெட்டு என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ இதை வச்சு தான் நான் சொல்கிறேன், இந்த ஓப்பனிங் விக்கெட்டை வந்து குயிக்காக எடுத்துட்டாங்கனாக்கா நல்லாயிருக்கும். ஐ திங்க் ஆஷ்தீப் வில் போல் வெரி வெல் தேர். ஜென்ரலி ஸ்பீக்கிங், தட் செகண்ட் bowling, ஆஷ்தீப் bowls very well. The late swing will be there. So let us hope for the best. This is my gut feeling. இல்ல இவங்களுக்குலாம் நமக்கு bowling போடுறதுக்கு ஓரளவுக்கு, see, although you may not take them very easily, the strike rate will be 120, 130 தான். They can't score at 200. And Sky knows the dimensions very well. அவர் சூப்பரா பண்ணுவார். நேத்திக்கே நீங்க பாத்தீங்க, அந்த கேப்டன்சி சூப்பர் கேப்டன்சி, பும்ராவை நிக்க வச்சு இது பண்ணது நான் பேசிட்டோம் அதை. So in that way, India has an advantage of knowing the grounds and dimensions and having played the wickets. எல்லாமே பெரிய அட்வான்டேஜ். பட் கொஞ்சம் தெனாவட்டா ஆடக்கூடாது, கொஞ்சம் டிட்டர்மின்டா ஆடணும் இந்தியா. ஆக்சுவலி that is another thing. The game can go this way, that way. இல்ல எல்லாம் ஓகே, நீங்க சொல்றது எல்லாமே அக்ரீட் தான். பட் ஓப்பனிங் வரப்போ பட்லர் வான்கடை எல்லாம் இப்படி ஷோல்டர் இப்படி ஆட்டி ஒரு போஸ்ட் கொடுத்து இப்படி ஒரு பார்வை பார்த்தாருன்னா அவ்வளவுதான், இட்ஸ் ஃபினிஷ்ட் ஃபார் பவுலர்ஸ்ங்கற மாதிரி. இல்ல கொஞ்சம் லேட்டா இருக்கு, ரிஃப்ளெக்ஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னாக்கா நீங்க அவுட் ஆனது இவருக்கு அஃபீதிக்கு, his bat was lot late, like for that speed. He is not that type. ஏஜ் ரிஃப்ளெக்ஸஸ் ஸ்லைட்ல கம்மியா இருக்க மாதிரி எனக்கு ஒன்று தோணுது. அது வந்து இட் காமிச்சு கொடுத்துரும். அது ஃபிராக்ஷன் தான். அது அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் நீ லேட் ஆனா இன்டர்நேஷனல் லெவல்ல இட் வில் ஷோ. திஸ் இஸ் வாட் மை கட் ஃபீலிங். இல்ல த்ரூ அவுட் த டோர்னமெண்ட் வந்து பட்லர் ஃபார்ம்ல இல்ல. பட் இந்தியாவோட ஆர்டரோட என்ன பெட்டர் டைமா இருக்க போகுது ஃபார்முக்கு வர்றதுக்கு. பட்லரு, இந்த குவிண்டன் டிகாக்லாம் எழுதி வச்ச சில பிளேயர்ஸ் இந்தியான்னு வந்து அடிப்பண்டா, அந்த மாதிரி வார்டன் தான் அடிப்பண்டான்ற மாதிரி பட்லர்லாம் வில் பி லிக்கிங் ஹிஸ் லிப்ஸ். ஓகே இந்தியா வராங்க, இவங்களை போட்டு சமத்தியா போட்டு நம்ம ஃபார்முக்கு வந்துட வேண்டியதான்ற மாதிரி பட்லருக்கு வந்து ஒரு ஆஃப் டே இருக்கணும். ஹோப்ஃபுல்லி பை தி இந்தியன் பெர்ஸ்பெக்டிவ்
ஆனா வந்து அவர் வந்தாருன்னா லைக் ஹில் கம் இன் டு பார்ட்டினா வந்து அவங்க வந்து கொஞ்சம் டெரிபிக் சைடா தெரிவாங்க. ஏன்னா நம்ம பட்லர் பெர்ஃபார்ம் பண்ணாமே இல்ல சால்ட் வந்து கன்சிஸ்டண்டா பெர்ஃபார்ம் பண்ணாமே அவங்க வந்து இவ்வளவு தூரம் வந்திருக்காங்கன்னா அவங்க ஆமா வந்து கரெக்டான டயத்துல பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கும் போது டீம் வந்து எவ்வளவு ஸ்ட்ராங்கா தெரியும் பாத்துக்கோங்க. எனக்கு பர்சனலி பெத்தல் வில் ஹாவ் அ குட் டேன்னு தோணுது. ஏன்னா பெத்தல் வந்து ஒரு அன்னோன் கம்யூனிட்டி இந்தியாவை பொறுத்தவரை. அதனால பெத்தல் வில் ஹாவ் அ குட் டே அன்னைக்குன்ற மாதிரி எனக்கு தெரியுது. பேண்டன், ப்ரூக்கு, சாம் கரன், வில் ஜாக்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஜெய்மி ஓவர்டன் ஆடுறாரான்னு தெரியல. லைக் எனக்கு வந்து ரேஹன் அகமதுக்கு பதிலாக வந்து ஜெய்மி ஓவர்டனை திருப்பி கொண்டு வருவாங்கன்னு தோணுது. ஏன்னா தே ஆர் கமிங் பேக் ஃப்ரம் ஸ்ரீலங்கா. அங்க வந்து 2 லெக் ஸ்பின்னர்ஸோட போனாங்க. இங்க வந்து 2 லெக் ஸ்பின்னர்ஸ் தேவையில்ல. ஆடில் ரசீத் இருக்கும்போது ரேஹன் அகமது டிராப் பண்ணிட்டு ஹி பிளேட் அ மேட்ச் வினிங் நாக் அது அதர் டே. இருந்தாலும் அவரை டிராப் பண்ணிட்டு ஜெய்மி ஓவர்டன் கொண்டு வருவாங்கன்னு சொல்ல எனக்கு வந்து கொஞ்சம் சாலிடா தான் ப்ரோ தெரியுது. லைக் பேட்டிங்கை பொறுத்தவரை சாலிடா தான் தெரியுது. நம்ம வந்து நான் சொன்ன மாதிரி தான் லைக் இவங்க ஃபார்ம்ல இல்லாதப்பே அந்த ஸ்குவாட் இவ்வளவு தூரம் வந்திருக்குன்னா அவங்க இதுல 2 பேத்துல ஒரு ஆள் அன்னைக்கு கிவன் டே தே ஆர் மேட்ச் வினர்ஸ் ஆன் தேர் டே அப்படின்றப்போ அவங்க கிளிக் ஆனாங்கன்னா அது வில் பி வெரி காம்படிட்டிவ் சைடுன்னு எனக்கு தோணுது பேட்டிங்கை பொறுத்தவரை. ஓவர் ஆடுவார். நீங்க சொல்ற மாதிரி ஓவர் ஆடுவாரு. எனக்கு என்ன பட்லர் வந்து இல் கெட் அவுட் டு ஆஸ்தீப் ஆர் ஹார்திக் பாண்டியா பாருங்க நீங்க. ஓகே, ஸோ அப்படியே இங்கிலாந்து பவுலிங் பத்தி பேசுறப்போ ஸ்பின்னர்ஸ் வச்சே ஸ்டார்ட் பண்ணிடலாம். லியம் டாசன், ஆடில் ரஷீத், வில் ஜாக்ஸ் சேர்ந்து டெஃபினட்டா 10 ஓவர்ஸ் பவுல் பண்ண முடியும். இன் மை ஒப்பீனியன் கண்டிப்பா 10 ஓவர் பவுல் பண்ண முடியும். தே ஹேவ் டு பவுல். ஏன்னா ஐ 100% பிலீவ் தட் தோஸ் 10 ஓவர்ஸ் வில் பி வெரி க்ரூஷியல் அண்ட் தே ஹேவ் டு பவுல். தைரியமா வந்து கொடுக்கணும். நேற்று மேட்ச் மாதிரி பண்ணாம ஓகே டியூ என்ன வேணா சொல்லிக்கோங்க, கண்டிப்பா 10 ஓவர் போடணும். ஹோப்ஃபுல்லி தட் ஹேப்பன்ஸ் பிகாஸ் ஐ ஸ்டில் ஃபீல் ஸ்பின்னை வச்சு ஆப்பனண்ட்டை வந்து டெஃபினட்டா ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு இன் டர்ம்ஸ் ஆஃப் டேக்கிங் விக்கெட்ஸ். ஸோ ஐ ஆல்வேஸ் பிலீவ் இன் தட் ஃபேக்ட். அப்படியே பேஸ் பவுலிங் பத்தி பேசிடலாம் ஸ்ரீதர் சார். ஜோஃப்ரா ஆர்ச்சர் இருக்காரு, சாம் கரன் இருக்காரு, இஃப் ஜேமி ஓவர்டன் பிளேஸ் ஜேமி ஓவர்டன் இருக்காரு. வாட் யூ திங்க் அபவுட் இங்கிலாந்துஸ் பேஸ் அட்டாக்? ஹவு இஸ் இட் பாய்ஸ்ட்? எனக்கு தெரிஞ்சு ஜெஃப்ரா ஆர்ச்சர் இஸ் த்ரெட் ஃபார் அஸ். அங்கே பயங்கர கேரி பவுன்ஸ் எல்லாம் இருக்கும், செம்ம ஸ்பீடு வரும். சாம்சன் ஹேஸ் டு பி வெரி வெரி கேர்ஃபுல் பிளேயிங் ஹிம். This is a big tussle. கரெக்டாக அந்த உள்ள வர பால் கொஞ்சம் எல்பிடபிள்யூ விளையாடுவாரு சாம்சன். ஷார்ட் பால் ஓகே, ஷார்ட் பால் இப்படி வெளில பறந்துரும். No. Short ball with pace. Sanju is struggling, uncle. He will definitely struggle if there is pace. இல்ல ஆக்சுவலா அங்கிள் அதுதான் அவங்க ஃபர்ஸ்ட் அவங்க சஞ்சுட்ட இருக்க பெரிய டிஃபெக்ட் கண்டுபிடிச்சது அதுதான். 2 பேர் வந்து ஒரு கவுகார்னர்ல ஒரு ஆளும் வந்து மிட் விக்கெட்டுக்கும் ஐ மீன் ஃபைன் லெக்குக்கும் நடுவில் ஒரு ஆள் நிப்பாட்டி வச்சுட்டு இது போனா புல் பண்ண ட்ரை பண்றாரு, எஜ்ஜா இங்க விழுகுது, அவ்வளவுதான். அப்படிதான் அவர் விக்கெட் எடுத்துட்டு இருந்தாங்க. இந்த டிராப் நியூஸ்ல அந்த ஒரு சீரீஸ்ல கண்டுபிடிச்சாங்க. இல்ல see I am coming to that point. See பாம்பேல என்னன்னாக்க it has a higher carry and higher bounce. So it will escape. நார்மல் விக்கெட்ல நீ இப்போ அகமதாபாத் லான்னு வச்சுக்கோ, நீ சொல்ற பாயிண்ட் கரெக்ட். பாம்பேல என்ன ஆகுனாக்கா either it will miss by a பிக் மார்ஜின் பிகாஸ் என்ன பிச் ஆகி லேட்டாக கிரிக்கெட் போகும்போது ஸ்விங் ஆகும். அது மெரின் டிரைவ்ல அந்த காற்று வரும் பாருங்க நைட்டு ஈவினிங் இது. அதனால நீங்கள் பாருங்க இட் வில் கோ ஓவர். அவர் ஃபுல்லாக போட்டால் எடுத்த உடனே அது எல்பிடபிள்யூ ஆவார் சஞ்சு. அதுதான் ஒரு இது பிகாஸ் ஈ கம்மிங் ஃப்ரம் அன்பீட்டன் நாக் இல்லையா, அதை வச்சு நான் சொல்கிறேன். அதை தவிர அதான் அவரோட மெயின் போலிங் வந்து இது. Jimmy Overton also will have a very high bounce and high carry in that wicket. So these are two factors we have to consider. இவர் சாம் கரன் ஆடிடலாம். சாம் கரன் கரெக்டாக போடுவாராங்க, வந்து ரன் கொடுக்குற மாதிரி வரும் பேட்டுக்கு சூப்பராக. அதனால அவர் பேஸுக்கு நிறைய ரன் அடிக்கலாம். ஒரு டெத் ஓவர்ஸ் he will bowl good ன்னு தோணுது uncle. He is டெத் ஓவர்ஸ்ல டார்கெட் நிறைய ஆனாதான் சான்ஸ். இது வந்து நார்மலா இருந்தா கொடுத்துருவாரு ஒரு ரன்னை, அந்த ஸ்லோ ரன்னை பார்த்து ஆடிடணும். அவர் வந்து ஹார்திக் பாண்டியால மாட்டிருப்பாரு பாருங்க நீங்க. அவர் நின்னாரா அந்த டைம்ல பாண்டியா கேன் ஹிட் எனிவேர். அவர் ஐடியல் பவுலர் ஃபார் பாண்டியா டு ஹிட்னா சாம் கரன் தான். ஏன்னா வந்து யார்கர்ஸ நெயில் பண்ணா, யார்கர்ஸ பயங்கரமா நெயில் பண்ணிட்டு இருக்காரு சாம் கரன் இந்த டெத் ஓவர்ஸ். யார்கர்ஸ் வந்து அந்த பேஸ் ஆடுவாரு. இல்ல ஹார்திக் பாண்டியா இன் பாம்பே அந்த பேச அவர் அடிச்சிருவாரு. ஏன்னா he knows நல்லா உள்ள போய் நிற்பாரு, ஒரு பால் வெளில நிற்பாரு. ஸோ அவர் வந்து he knows how to maneuver. அந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் அவர் நல்லா தெரியும். அந்த லேட்டா கொஞ்சம் அப்படி ஸ்விங் ஆகும், அதை அப்படியே பிக் பண்ணி அடிச்சிருவாரு ரங்க. பாம்பேல ஒரு தாதாப்பா, பாம்பே விக்கெட்ல ஸ்கை ஹார்திக் பாண்டியா தாதா.
அதான் சொல்றேன் நான். சேம் வித் பட்லர் ஆல்சோ. பட்லர் தாதா ஸ்ட்ரெயிட் அடிப்பார் பாருங்க, அப்படி பின்னால போயிட்டு அப்படி தட்டுவாரு, நேரா உள்ள போய் விழும். அது என்னமோ தெரியல எங்களுக்கு இந்த மும்பைனாலே, அந்த பாம்பே மும்பை வான்கடைனாலே ஒரு எனக்கு என்னமோ ஒரு ஒரு இல்ல அது ஈவன் பவுன்ஸ்மா, ஈவன் பவுன்ஸ் அப்படியே பிக்கப் பண்ணி அடிச்சானாக்கா நேரா உள்ள போயிடும் ஷாட். ஒரு பக்கம் அந்த ஃபைன் லைன்ல கொஞ்சம் பாம்பே தாதா ஹர்திக் பாண்டியா உங்களுக்கு கிடைச்சிச்சு கேட்சியா. ஏயா நீ யூ ஹவ் சீன் நோ கேரன் பொலார்ட் அண்ட் பாண்டியா ஒன் மினி கேம்ஸ் 4 ஓவர் 60 ரன் அடிச்சிருக்காங்க சேஸ்ல, அவுட் ஆஃப் தி ஓவர்ல அடிச்சிருக்காங்க. அவங்க வந்து they will pick up their the gaps and hit perfectly with minimum first தான் அடிப்பார் அவரு. அப்படின்னு ஒரு பேட்டா உள்ள போய் விழும், நாட் பக்கத்துல விழாது, உள்ள போய் விழும். அதுதான் சொல்ல வரேன். சில பேருக்கு அந்த மாதிரி படும். டாக்கிங் அபவுட் இங்கிலாந்து பவுலிங் வந்துட்டு அதே மாதிரி தான். லைக் லியாம் டவுசன், ஆடில் ரஷீத், ஜோஃப்ரா ஆர்ச்சர், ஓவர்டனோட சாம் கரன் இருக்காரு. வில் ஜாக்ஸ் வந்து இந்தியன் பேட்டிங் ஆர்டருக்கு அகேன்ஸ்டாக வந்து ஹேண்டியா இருப்பாரு. ஏன்னா லெஃப்ட் ஹேண்டட் ஹெவி லைன் அப்னால வந்து வில் ஜாக்ஸ் வந்து ஹேண்டியா இருப்பாரு. அவருக்கு வந்து விக்கெட் லூஸ் பண்ணாம ஆடுறது வந்து இந்தியன்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய, அது மட்டும் பண்ணாம இருந்துட்டாலே இந்தியன்ஸ் வந்து கொஞ்சம் மேனேஜபிளா மிச்சம் எல்லாருக்கும் கன்வின்சிங் ஆடிடுவாங்கன்னு எனக்கு தோணுது. ஏன்னா வில் ஜாக்ஸ் வந்துட்டு நான் வந்து ஸ்ரீலங்கன் கண்டிஷன்ஸ் இருந்த எஃபெக்டிவ்னஸ் இங்க இருக்குமான்னு தெரியல. பட் சப்போஸ் நம்ம லெஃப்ட் ஹேண்டர்ஸா இருக்க ஒரே காரணத்தால ஆஃப் ஸ்பின்னர்ஸ் வந்து குரூஷியலா இருப்பாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. அவ்வளவுதான். இவங்க பவுலிங் பத்தி பேசணும்னா அவ்வளவுதான். லைக் நெக்ஸ்ட் இந்தியாவோட ஸ்குவாட் ரிவ்யூ பண்ணிடலாம் ப்ரோ, சொல்லுங்க. இல்ல எனக்கு ஒரு பாயிண்ட், ஒன் மோர் பாயிண்ட் ஐ வாண்ட் டு சே. வில் ஜாக்ஸ் வந்து எக்கச்சக்கமா டர்ன் ஆவாங்க, ரெட் சாயில் விக்கெட்டு எக்கச்சக்கமா டர்ன் ஆகும். நீங்க பாருங்க, அது வந்து சர்ப்ரைசிங் எலிமெண்ட் அவருக்கு. ஏன்னா நல்ல ஸ்ட்ராங் மேன், அதனால வி ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல். விக்கெட் விடாம ஆடினாவே அவரை ரன் கொடுத்துருவாரு, லெக் சைடில் போட்டு வைட் போட்டுருவாரு அவரு. வில் டார்கெட் ஃபார் தட் பேடு, அவர் மிஸ் பண்ணுவார். ஸோ அந்த மாதிரி அன்னைக்கு கூட ஒரு ஃபர்ஸ்ட் பால் தான் போட்டார் நினைக்கிறேன், ஐ திங்க் ஸோ. யூ வில் மிஸ் தட் ஒன். So see, you have to analyze these kind of things, you know. I'm sure they will analyze, நம்மளே பாமா பண்றாது அவங்களுக்கு. But on ground you have to be very very careful in playing him. Unknown quantity bowlingல. ஓகே, அப்படியே டீம் இந்தியா பத்தி ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஆப்வியஸ்லி ஹோம் கிரவுட் வில் பி ரோரிங் பிஹைண்ட் தம். அதுவே வந்து 12th மேன் மாதிரி ஒரு பிக் அட்வான்டேஜ். பட் யா, ஆன் பேப்பர் ஸ்குவாட்னு பாக்குறப்போ வெரி கமாண்டிங் ஸ்குவாட், ஆல் பேசஸ் கவர்ட், எல்லாமே நல்லா இருக்கு. மேபி சில ஏரியா ஆஃப் கன்சர்ன்ஸ் இருக்கலாம், மேபி சில பேட்டர்ஸோட ஃபார்ம் ஒரு கன்சர்னா இருக்கலாம், அபிஷேக் சர்மா ஒரு அந்த மாதிரி விஷயங்கள் பேசலாம். பட் ஓவரால் எல்லாம் இருந்தாலுமே வந்து கவர் அப் பண்ண ஆளுங்க இருக்காங்க அங்கிள். லோயர் ஆர்டரும் பேட்டர்ஸ் கான்ட்ரிபியூட் பண்றாங்க, டாப்லயும் கான்ட்ரிபியூட் பண்றாங்க, யாரோ ஒருத்தர் தே ஆர் பிளேயிங். அதே மாதிரி ரிங்கு சிங்கை இன்க்ளூட் பண்ணலாமா வேணாமாங்கிற ஒரு கொஸ்டினும் போன மேட்ச் இருந்துச்சு ஆக்சுவலி. அட் த சேம் டைம் இந்தியன் பவுலிங் பத்தி பேசுறப்போ வெரி வெரி ஸ்ட்ராங் பவுலிங் அட்டாக். நீங்க வந்து எனக்கு தெரியல இந்தியன் பவுலிங் வந்து ஃபிளாஸ் இருக்குன்னு ஸ்ரீதர் சார் சொல்றாரு, பட் எனக்கு தெரிஞ்சு எந்த ஃபிளாவுமே இந்தியன் பவுலிங்ல இல்ல. ஐ ஸ்டில் ஃபீல் வருண் சக்கரவர்த்தி 4 overs வில் ட்ரபிள் இங்கிலாந்து. I still feel Jasprit Bumrah 4 overs will trouble England. So அங்கே 8 overs covered. Arshdeep Singh is obviously runs கொடுத்தாலும் wicket taker. So obviously அங்கே 12 overs covered. அது இல்லாம அந்த மிச்ச 8 ஓவர்ல பாண்டியாவுமே நல்லா தான் போடுறாரு. மேபி பாண்டியா அவங்க சான்ஸ் எடுக்க போலாம். பட் அங்கேயுமே I don't think there is much flaw uncle. So it's all good. சொல்லவே இல்லையே. I don't think I have said Indian bowling weak. No, you said there are some flaws-ங்கற மாதிரி bowling வந்து இன்னும் கொஞ்சம் அடிச்சிருக்கலாம் சொன்னீங்க. நான் சொல்லவே இல்ல. விக்கெட் எடுப்பாங்கன்னு நான் சொல்றேன். நேத்து வீடியோல எதுலயே சொன்னீங்க அங்கிள். இல்ல. இந்த இங்கிலாந்து பேட்டிங் லைனப்புக்கு we have a correct bowling actually. அதனால சேஞ்ச் பண்ண மாட்டாங்க ஸ்குவாட. They will not change the squad. You just see. I am talking about opponent. Which opponent you are playing? That's what the thing is. ஓகே, அதான் சொல்லிருங்க கார்த்திக் ப்ரோ, நீங்களும் ஸ்ரீதர் சொல்லிருங்க இந்தியன் ஸ்குவாட் பத்தி. அதான் லைக் ஸ்குவாட்ல சேஞ்சஸ் இருக்காது, இதே ஸ்குவாடா தான் போவாங்க. ரிங்கு சிங் ஆட வைக்க மாட்டாங்கன்னு தோணுது. ஆனா நான் சொன்ன மாதிரி தான் ப்ரோ, எனக்கு பேட்டிங் ஆர்டர்ல கொஞ்சம் எனக்கு பர்சனல் ஒப்பீனியன்ஸ் இருக்கு. லைக் சிவம் டுபே ஷுட் பிளே அஹெட் டு ஃபேஸ் ஸ்பின்னர்ஸ் முன்னாடியே. ஆல்சோ ஒரு ஆர்டர் அப்படியே எல்லாருமே கீழே வரணும்னு தோணுது. பட் வந்து அது இப்போ வரைக்கும் கிளிக் ஆகிட்டு இருக்கு. ஸோ அது யாருக்குமே அதை பத்தி யோசிக்க மாட்டாங்க. இதே இதோட தான் போவாங்கன்னு தோணுது. ஆல்சோ வந்து அக்ஷர் பட்டேல் அட் 6 அக்ஷர் பட்டேல் 5 விக்கெட் விழுந்தா உள்ள வருவாரா, 6 விக்கெட் விழுந்தா. அது வந்து அக்ஷர் பட்டேல் அந்த இடத்துல உள்ள வர்றது வந்து நம்ம பேட்டிங் வந்து கொஞ்சம் ரொம்ப ஷார்ட்டா இருக்க மாதிரி கம்பேர்ட் டு மெனி அதர் டீம்ஸ். இப்போ நீங்க எடுத்தீங்கன்னா அந்த சைடு வந்து லியாம் டவுன்சர் பேட்டிங் ஆடுவாரு, ஜெய்மி ஓவர்டன் பேட்டிங் ஆடுவாருன்றப்போ அங்க ஜோஃப்ரா ஆர்ச்சரும் இப்போ ஹிட் பண்றாரு, ஆடில் ரஷீத் தவிர எல்லாருமே பேட்டிங் ஆடுவாரு அப்படின்னு இருக்கப்போ நமக்கு வந்து சாலிடான பவுலர்ஸ் இருக்காங்க. அதனால நம்மளோட பேட்டிங் லைனப் கொஞ்சம் ஷார்டன் ஆகுதோ அப்படின்ற ஒரு கன்சர்ன்ஸ் இருக்கு. பட் வந்து எனக்கு வந்து எப்பவுமே வந்து இந்த மாதிரி ஹெவி பேட்டிங் லைனப்புக்கு அகேன்ஸ்டா
நம்ம எப்பவுமே சேஸ் பண்ணிடணும் அப்படின்றது வந்து நான் யோசிப்பேன். ஏன்னா வந்து நேத்து பேசினது தான், லைக் வெஸ்ட் இண்டீஸ் வந்து சேஸ் பண்ணும்போது அவங்க பயங்கர குருசிலா இருந்திருப்பாங்க. நம்ம சேஸ் பண்ணனாலதான் நமக்கு மேட்ச்ல வந்து ஒரு நல்ல சான்ஸா இருந்தது. அதே மாதிரி இங்கிலாண்டை பேட் பண்ண விட்டுட்டு இந்தியா சேஸ் பண்ணணும்னு நான் ஃபீல் பண்றேன். அப்படி ஃபீல் பண்ணா வந்துட்டு அவங்க எவ்வளவுதான் அடிச்சாலும் இந்தியா சேசபிள் ஸ்குவாடு, சேசபிள் டீம்னு நான் நினைக்கிறேன். அவங்க சேஸ் பண்ணும்போது அவங்க ரொம்ப டேஞ்சரஸா இருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. சொல்லுங்க ஸ்ரீதர் சார். Yeah, I have a different view actually. England and Australia, traditionally they are very good in knockout games, defending totals. So if we can put a challenging total and put their openers, into a lot of pressure, if they bat say 4-5 overs without losing wickets and score only 30 runs or 25 runs, then they're in huge pressure. And with 3 overs of Bumrah coming late in Mumbai, they are gunners. I'm telling you. அதே மாதிரி அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, கடைசியில் 19th ஓவர் போடுவாங்க ஆடல் ரஷீதை. அவனுக்கான மாட்டி வச்சு நிற்கிறான். அவனுக்கு அக்ஷர் பட்டேலுக்கோ இல்லைனா பாண்டியாக்கோ, ஓவர் இஸ் தேர் 20 மினிட்ஸ் அடிச்சிருவோம். பாம்பேல அடிச்சு தூக்கி வெளில அடிச்சிருவாங்க கிளீனா. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும், இஃப் ஐ வேர் த கேப்டன், கியூ எல்லாம் விட்டுருங்க, ஜஸ்ட் பிளே பேட்டிங். ஏன்னா ஜெஃப்ரா த்ரெட்லாம் இருக்கு உனக்கு. சேஸ் பண்ணும்போது 2 விக்கெட் எடுத்துனா வச்சுக்கோ, அவங்க ஃபீல்டிங் மாதிரி பயங்கர கன்னா பண்ணுவாங்க. அவங்களுக்கு டிஃபெண்ட் பண்ணும்போது எல்லாம் நல்லா தேல் கம் டு தி பார்ட்டி. அண்ட் டாசன் இருக்கு பாருங்க, டாசன் அவன் வந்து பயங்கர சர்ப்ரைஸ் பேக்கெட் ஃபார் யூ. டிஃபெண்டிங் டோட்டல் வில் போல் வெரி வெல். ஃபர்ஸ்ட் பேட்டிங் வச்சுக்கோ கஷ்டப்படுவார் அவர். ஸோ ஐ திங்க் தட் கேன் என்னுடைய நார்மல் இது வந்து என்னன்னாக்கா, வென் எனி நாக் அவுட் கேம், it's easier to bat first, put the runs on the board and just apply the pressure. Especially your opponent openers are totally out of form, because they will take some time. I'm telling you, they will மாட்டாது. கிளீனா தெரியுது அவங்களுக்கு வந்து மாட்டா தான் தெரியுது. ஆனா கால் கையெல்லாம் சரியா நகரல சார். பட் ஆனா டியூ இஸ் சம்திங் டு பி கன்சிடர்ட் தானே சார்? இல்லையா? டியூ இருந்தா டெஃபினெட்லி பவுலர்ஸ் ஆர் ஃபீலிங் ஹார்ட்ல, அதுவும் ஒரு ஷுட் பி கன்சிடர்ட். இல்லம்மா, பாம்பேல நீ பார்த்து வச்சுக்க, அவங்க என்ன சொல்றாங்கன்னாக்கா, அந்த ஃபர்ஸ்ட் 7 ஓவர் இருக்கு பாருங்க, இந்த ஒயிட் பால் நல்லா ஸ்விங் ஆகுது. அதுல யூ கெட் லாட் ஆஃப் விக்கெட்ஸ். இஃப் யூ சி, ஷாமி வந்து அந்த வேர்ல்டு கப்லயும் கூட எக்கச்சமா போட்டு விக்கெட் எடுப்பாரு. அது அந்த ஸ்விங் என்ன ஆகுனாக்கா, அது கரெக்டா நின்று போயிடும். அந்த 7 ஓவர்ல இவங்க ப்ரெஷர்ல இருக்காங்க உங்க ஓபனர்ஸ். ஸ்விங் பண்ணி 2-3 விக்கெட் எடுத்து வச்சுங்க, அப்புறம் அவங்க வந்து பேக் தான். யூ ஹேவ் டு ஜஸ்ட் போல் டாக்டிக்கலி, ஃபீல்ட் வெல் அண்ட் டிஃபெண்ட் வெல். தட்ஸ் இட். See, you cannot make a mistake. You can't make a mistake like Santner, bowling the 17th over 18th over and all. நீ வந்து அதுதான் சொல்றேன். The difference is you know what they are capable of, how they can score runs. புரியுதா? பெரிய நேம்லாம் கிடையாது இங்கிலாந்து, பட் they will execute their plan very well. நீ அவன் பிளானை வந்து நீ வந்து அதான் டீகோட் பண்ணும். அதான் சொல்றேன், நம்ம வந்து கோட்டை விட்டதே அகைன்ஸ்ட் சவுத் ஆப்பிரிக்கா. அதுதான் ஒரு மாசம் உட்காந்துருக்கான் அகமதாபாத்ல, நம்ம கோட்டை விட்டோம். அவன் என்ன பண்ணுவாங்க நான் எனக்கு தெரியும். இதே தான் நான் இப்ப சொல்றேன், இந்தியா வந்து இது பண்ணான்னா வின் பண்ணுவாங்கன்னு நான் சொல்றேன். என்னோட கட் ஃபீலிங். I may be wrong, I may be right, but I am calling ahead now. I am telling that this can be a good strategy. இல்ல டிஃபெண்டிங் ப்ரோ சொல்ற மாதிரி சொல்லுங்க. அதாவது எப்பவுமே டியூ ஃபேக்டர் வந்து ஒரு பெரிய விஷயம் தான். லைக் நீங்க பாத்தீங்கன்னா இப்போ எல்லா மேட்சஸ் எடுத்தாலுமே, லைக் வந்து நீங்க பவுலர்ஸ் வின்னிங் த டாஸ் வந்து மோஸ்டா சேஸ்ன்னு ஐபிஎல் வந்து ஒரு 80% வந்து எல்லா மேட்ச்லயுமே சேஸ் தான் பண்ணுவாங்க. ஏன்னா இந்தியன் கண்டிஷன்ஸ்ல வந்து இந்த ஹியூமிடிட்டி அதிகமாயிரும் இந்த டைம்லன்றப்போ டியூ ஃபேக்டர் வந்து பயங்கர அதிகமா இருக்கும். ஸோ சேசிங் இப்போ அந்த டியூன்றது வந்து நம்மளோட 12th மேன் வந்து நமக்கு வந்து டியூ ஃபேக்டரா தான் இருக்கும். அப்படின்றப்போ எனக்கு அதனால அதுவும் ஒரு ஃபேக்டர் தான். நம்ம போன மேட்ச்மே நமக்கு அது ஹெல்ப் பண்ணுச்சுன்னு தான் சொல்லணும். அந்த மாதிரி அது ஒரு ஃபேக்டர் தான், டியூன்றது ஒரு ஃபேக்டர், அதையும் கன்சிடர் பண்ணுவாங்கன்னு நான் சொல்றேன். இல்ல நீ சொல்றது பாயிண்ட் எல்லாம் கரெக்ட். நாக் அவுட் கேம் வரும்போது ஐபிஎல் கம்பேர் பண்ணாத. இதுல இந்த சிச்சுவேஷன்ல ஏன் தெரியுமா சொல்றேன், ஐபிஎல் வந்து you have only one good bowler in one team, whereas you have 4-5 batsmen, very good batsmen in every team. Here it is not like that. You have 4 good bowlers in every team. In knockout game, pressure. Okay, அதனால என்ன உனக்கு it will play in the minds. Imagine Butler and Salt chasing 220 or 210. 220 is normal score there. Do you think that they can just fire from the first over?
190 தாண்டாது அங்கிள். whomever bats first is my humble opinion. 190 தாண்டாது. யூ கேன் சேமா அன்னைக்கு என்ன வெஸ்ட் காமனா அடிச்சாங்க வெஸ்ட் இண்டீஸ் யாரும் மாட்டிச்சுன்னா கண்ணாமனா போயிடும். ஸ்பின் இருக்காங்க உங்களுக்கு போலிங்க. ஸ்பின் இருக்கிறதுனால 2 ஓவர் அடிச்சுட்டா வச்சுக்கோ. ஃபர்ஸ்ட் பேட்டிங் நான் சொல்றது. செகண்ட் பேட்டிங்ல வந்து பார்த்து தான் ஆடுவாங்க. டார்கெட் ஏற்ற தான் ஆடுவாங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங் போது விசி மாட்டிச்சுன்னா மாட்டிடும். சான்சஸ் ஆர் 60%. That's what சரி I'm அங்கிள், telling. இங்கிலாந்து டாஸ் வின் பண்ணா பேட் தான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? 100% they will bat first. I'm telling you. They will not Let's look see. at the Let's see. They will not look at that. I will wait and watch. This thing. Yeah, sure. ஓகே, ஸோ அப்படியே நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ்க்கு வந்துருவோம். மேசிவ் கான்டெஸ்ட் இன் பாம்பே. யாரும் எங்கேயும் போயிடாதீங்க. வி ஆர் ஆல் செட் ஃபார் அ ஹியூஜ் செமிஃபைனல் அட் வான்கடே. ஸோ ப்ரெடிக்ஷன்ஸ் ஏன்ட்டு ஸ்டார்ட் பண்றேன். ஐ திங்க் somehow my gut feel says India will win, but I still want England to win, so I am predicting England to win. ப்ரோ என்ன ப்ரோ அது? இந்தியா will win and still what England will win. இல்லைங்க, So I will go இந்தியா ஜெயிக்கும்னு உங்களோட மனசு. prediction என்ன? இங்கிலாந்து என்ன நடக்க is winning. England. England. Yeah, okay. ஏன்டெல்லாம் கேட்காதீங்க ப்ரோ. இந்தியா. சொல்லுங்க சார். India will be in final. ஓகே, ஸோ 3 பேரும் ப்ரெடிக்ஷன் சொல்லிட்டோம். ஆடியன்ஸ் அப்படியே மறக்காம உங்க ப்ரெடிக்ஷன் சொல்லுங்க. எங்க கூட டிராவல் பண்ணுங்க. வி ஹேவ் அ ஹியூஜ் 3 games which is kind of blink of an eye மாதிரி. we are not going to close our eyes. கண்டினியூஸா ஷோ பண்ண போறோம். and then we have IPL and then we have lot of games. எல்லாத்தையும் கவர் பண்ண போறோம். so until then, bye from Smithian, Crick Karthi bro and Sridhar sir. Bye.